புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் ஆய்வு நடத்தினார். புதுச்சேரி யூனியனில் 70,000 வீடுகளில் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 45,000 வீடுகளுக்கும், காரைக்காலில் 15,000 வீடுகளுக்கும், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளில் தலா 5,000 வீடுகளுக்கும் கொசு மருந்துகள் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதிய மருந்து, இரத்தம் மற்றும் கொசு வலைகளுடன் டெங்கு வார்டு உள்ளது. அனைத்து கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதுமான எண்ணிக்கையிலான NSI-1 சோதனை கருவிகள் இருப்பில் உள்ளன. அதுபோல் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு லார்வா எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள புகை இயந்திரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வழங்கப்பட்டுள்ளன. இக்கூடத்தில் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணியையும் தீவிரப்படுத்துமாறு மாண்புமிகு முதல்வர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறிப்பிடும் இடங்களில் கொசு மருந்து மற்றும் புகை தெளிக்க உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மழைக்காலம் வரவுள்ளதால் அதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.